ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவரை வச்சு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பொரியல் வந்து நம்ம பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் பொரியல்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. ரெகுலராக வீட்டில் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம ரெகுலராக எப்பவும் செய்கிற மாதிரி வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம பண்ணியிருப்போம் பொரியல். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு தனியாக மசாலாலாம் அரைச்சி நல்ல ஸ்பைசியாக வெறும் சாதத்துக்கூடயே வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் பொரியல் செய்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்து எந்த ரெசிபி பண்ணாலும் சரி, நம்ம காலிஃப்ளவரை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து வேக வச்சிடணும். எதனாலனா அதுக்குள்ளே வந்து புழுக்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிறதுக்காண்டி நம்ம அதை முதல்ல வந்து லைட்டாக வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை தண்ணியில் வந்து கொதிக்க வச்சிட்டோம்னா அது எல்லாம் அப்படி இறந்துடும். அதனால் கண்டிப்பாக வந்து காலிஃப்ளவர் ரெசிபி செய்கிறீங்கன்னா முதல்ல வந்து அதை தனியாக வந்து தண்ணியில் வந்து வேக வச்சுருங்க. அதுக்காண்டி நான் ஸ்டவ்வில் கடாய் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே அந்த காலிஃப்ளவரில் வந்து கொஞ்சம் வந்து உப்பு இறங்குச்சுன்னா அது நல்ல வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம உப்பு வந்து 1 டீஸ்பூனும் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சக்கப்புறமா நான் காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் பொரியல் செய்கிறதுக்கு வந்து நான் பயன்படுத்துகிற காலிஃப்ளவர் வந்து ஒரு 1/2 கிலோ காலிஃப்ளவர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம அந்த சைடில் இருக்க இலைகள் எல்லாமே எடுத்து காலிஃப்ளவரை வந்து நம்ம வந்து சேர்க்குற காலிஃப்ளவராக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிராம் காலிஃப்ளவரில் நம்ம 1/2 கிலோ காலிஃப்ளவர் தான் நம்மளுக்கு வந்து தேரும். மீதி எல்லாம் அப்படி கழிஞ்சிரும். அந்த 1/2 கிலோ காலிஃப்ளவரை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நான் சொன்ன மாதிரியே நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க. ரொம்ப வந்து கொதிக்க வைக்க வேண்டாம். நம்ம இதை கொதிக்க வைக்கிறது வந்து வேக வைக்கிறதுக்கு கிடையாது. அதில் உள்ள புழுக்களை இறக்க வைக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து வேக வைக்கிறோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் காலிஃப்ளவரை கொதிக்க வச்சு அதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா காலிஃப்ளவரை முதல்ல லைட்டாக வேக வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்க போகிறோம். என்றைக்குமே காலிஃப்ளவர் வந்து பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி லைட்டாக அதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கி சேர்த்திங்கன்னா அது நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சேர்க்கும் போதை விட நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் முதல்ல வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிற இடத்துல நீங்கள் கடலெண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காலிஃப்ளவரை வந்து அதாவது லைட்டாக வேக வச்ச காலிஃப்ளவரை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அந்த மாதிரி வதக்கி விடும் போது காலிஃப்ளவர் வந்து ஒரு 20% வந்து வதங்கியே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து குக் ஆயிரும். அதே நேரத்தில் லைட்டாக வந்து அந்த மேலே உள்ள இடங்களில் வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து மாற ஆரம்பிக்கும் காலிஃப்ளவர். அந்த ஸ்டேஜில் வந்து காலிஃப்ளவர் வந்து ஆயிலிருந்து எடுத்துருங்க, அதாவது கடாயிலேருந்து எடுத்துருங்க. கண்டிப்பாக வதக்கி வந்து நீங்கள் சேருங்க. வதக்கி சேர்த்தா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வதக்கி வந்து சேர்த்துக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா கடாயில் இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே திரும்பி வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ்ட் வந்து அரைக்க போகிறோம். அதுக்காண்டி நம்ம மிக்சர் ஜாரில் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே வந்து முழு மல்லி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். கருப்பு எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். கருப்பு எள்ளு வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள் சேர்க்குற இடத்துல வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள் கூட வந்து சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்தக்கப்புறமா 7லேருந்து ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம பொரியலுக்கு வந்து கடைசியாக தூவி விடுவோம் தேங்காய். அந்த தேங்காவை வந்து இந்த மசாலா கூடயே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். அதனால் ஒரு 1/2 கப்பு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மையா வந்து அரைக்க முடியாது. ஏன்னா தேங்காய் மல்லி எல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நல்ல மையா வந்து கிடைக்காது. ஓரளவுக்கு கொரன்னு தான் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சிலையும் தான் நம்மளுக்கு வந்து இந்த மசாலா வந்து இருக்கணும். அதனால் ஓரளவுக்கு கொரன்னு நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் நம்ம நார்மலாக நம்ம மிளகாய் வத்தல் பொடியாக சேர்ப்போம், மல்லி பொடியாக சேர்ப்போம். அது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் அதோட வாசனையும் அதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலாவை. இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம வதக்கின கடாயவே நம்ம எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணணும்லாம் தேவை கிடையாது. அந்த கடாயை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா பாசிப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். உளுந்து வந்து முழு உளுந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். கடுகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது 4த்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வர மாதிரி நல்லா வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஹை
ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிடுவோம். பொரியலுக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு தாராளமா நெறையாவே வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்தா கூட அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும். அதனால ஒரு 3 வெங்காயத்த ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து அது கூடவே வந்து கருவேப்பிலை இலை வந்து ஒரு 20 கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா 2ஆ கீறி வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து வெங்காயத்த வந்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வ வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொன்னிறம் மாறுற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெங்காயம் பொன்னிறம் மாறுற அளவுக்கு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி முடிச்சக்கப்புறமா காலிஃப்ளவர் வந்து நம்ம வெங்காயத்தோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை வந்து வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர்ல வந்து வெங்காயம் வந்து ஈவனா எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா வந்து ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி முடிச்சக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 6 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து தண்ணியில் வந்து ஒரு 10% வந்து வேக வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா எண்ணெயில் வதக்கி ஒரு 20% வந்து வேக வச்சிருப்போம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 6 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாதி சதவீதம், அதாவது 50%க்கும் மேல வந்து நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்து வெந்துரும். நீங்க நினைக்கலாம், அதாவது நம்ம மசாலா எல்லாமே தூவி விட்டு ஒரேடியா 100% வந்து வேக வச்சிரலாமே நீங்க வந்து நினைக்கலாம். அதாவது காலிஃப்ளவருக்குன்னு ஒரு பச்சை வாசனம் வந்து உண்டு. அந்த பச்சை வாசனம் போனக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்தோம்னா மசாலாவோட வாசனை வந்து நல்லா வந்து இறங்கும். நம்ம அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து நம்ம வந்து அரைச்சு வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனை போகாது. அது அப்படியே தான் உள்ளே தான் இருக்கும். அதனால முதல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 50% வந்து நம்ம தனியா வந்து வேக வச்சு முடிச்சக்கப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து அரைச்சு வச்ச மசாலா வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து மிளகுத்தூளும் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். அரைச்சு வச்ச மசாலாவும் ஃபுல்லா வந்து சேர்த்துக்கிட்டேன். மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து காலிஃப்ளவரோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ காலிஃப்ளவர்ல வந்து பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. அதே நேரத்தில் நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப வந்து மூடி போட்டு கொதிக்க விடும்போது பச்சை வாசனை எதுவுமே இல்லாம காலிஃப்ளவர் வந்து நல்ல வாசனையா வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். கண்டிப்பா மறக்காம இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் நல்லா வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா நம்ம உப்பு காரம் எந்த லெவல்ல இருக்குன்னு நான் வந்து பாத்துக்கிறேன். நம்ம உப்பு வந்து சேர்க்கவே இல்லை. நம்ம தண்ணியில வந்து கொதிக்க விடும் போது தான் நம்ம வந்து உப்பு சேர்த்திருந்தோம். அதனால இப்போ தான் நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் உப்பு வந்து சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா காரம் எந்த லெவல்ல இருக்குன்னு பார்க்கும்போது காரம் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலால வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அதனால அதை வந்து ஈக்குவல் நம்ம பண்ணணும்னா மிளகாய் வத்தல் பொடி வந்து சேர்க்கணும். எந்த மிளகாய் வத்தல் பொடி சேர்க்கணும்னா சாதாரண காஷ்மீர் மிளகாய் வத்தல் பொடி வந்து சேர்க்காதீங்க. குழம்பு மிளகாய் வத்தல் பொடி இருக்கு, அது வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு மிளகாய் வத்தல் பொடி வந்து இந்த காலிஃப்ளவர் பொரியலை வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி ஸ்மெல்லுக்கு, ஒரு நான்வெஜ் ரெசிபி டேஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரும். அதனால குழம்பு மிளகாய் வத்தல் பொடி வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து கரம் மசாலா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டீங்கன்னா மீதி 50% காலிஃப்ளவரும் நல்லா வந்து வெந்து நம்மளுக்கு இந்த காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. நீங்க ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ மூடி போட்டு வேக வச்சீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்கல, வெறும் எண்ணெய், அதே நேரத்தில் ஆவியில தான் நம்ம வந்து வேக வைக்கிறோம் காலிஃப்ளவர். அதனால அடி பிடிச்சிரும். அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வைங்க. அதே நேரத்தில் 15 நிமிஷங்கும் போது ஒரேடியா 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிட வேண்டாம். நம்ம வந்து அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டு அடி எதுவும் பிடிச்சிருக்கான்னு பார்த்து கிண்டி விட்டு நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு காலிஃப்ளவரை வேக வச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து காலிஃப்ளவர் வந்து வெந்துடும். நம்மளுக்கு பொரியல் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து கிடைச்சிரும். நம்மளுக்கு நம்ம அரைச்சு வச்ச மசாலா எல்லாமே ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவரோட நல்லா வந்து வெந்திருக்கு. அப்படி வேகும் போது அதோட ஸ்பைசஸ் எல்லாமே காலிஃப்ளவரோட நல்ல ஜெல்லாகி வாசனையும் ரொம்பவே சூப்பரா வந்து நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவர் பொரியல்ல இருந்து வரும். கடைசியா வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு வந்து பொரியல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டு சேர்த்துக்கிட வந்து மறந்துடாதீங்க. கொத்தமல்லி இலை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் பொரியல் வந்து சர்வ் பண்ணதுக்கு சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். நம்ம எதுக்காண்டி சொல்றேன்னா நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். அதாவது எண்ணெயில வந்து காலிஃப்ளவர் வந்து மறக்காம வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை வாசனை போனக்கப்புறமா வந்து அரைச்சு வச்ச மசாலா வந்து சேருங்க. அப்புறமா தண்ணி வந்து நீங்க சேர்த்து வந்து வேக விடாதீங்க காலிஃப்ளவரை. அதாவது நம்ம அந்த 15 நிமிஷம் வேக விடும் போது தண்ணி வந்து அடி பிடிச்சிருமோன்னு வந்து சேர்த்துடாதீங்க. நம்மளுக்கு ஆவியிலேயே எண்ணெயிலேயே வதங்கி வந்து நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா வந்துரும். இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம நார்மலா செய்யற பொரியலோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவலுக்கு போய் நல்ல ஒரு டேஸ்டோடையும் நல்ல ஒரு வாசனையோடையும் கண்டிப்பா வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரியே காலிஃப்ளவர் பொரியல் வந்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.